வணக்கம் தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ள போலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் தினம் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஆட்டுக்கால் குழம்பு பார்க்க போகிறோம். அதை எப்படி பண்ணுறது, அதில் என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோ பதிவு மூலமாக நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க. இப்போ நம்ம 2 ஆட்டுக்கால் எடுத்து வச்சுருக்கோம். இதை ஒரு 10 நிமிஷம் போல் வெதுவெதுப்பான தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். ஏன் அப்படின்னா அந்த மேலே உள்ள கருப்பு தோல் உறிஞ்சு வரத்துக்காக போட்டு வச்சுருக்கேன். தண்ணியில் நீங்கள் போடல அப்படின்னா அந்த தோல் உறிஞ்சு வராது, கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்காக இப்படி தண்ணியில் போட்டுட்டு நல்லா தோலை க்ளீன் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா அது பொசுங்கின ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக இப்படி நம்ம க்ளீன் பண்ணுறோம். இதே போல் எல்லா ஆட்டுக்காலையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். கடையிலே நீங்கள் வெட்டி வாங்கிட்டு வந்துடுங்க. இல்லை நீங்கள் வீட்டில் அந்த கால் முடியெல்லாம் பொசுக்கிட்டு வெட்டுறீங்க அப்படின்னாலும் தாராளமாக செஞ்சுக்கலாம். இப்போ இதில் உள்ள நன்மைகள் நம்ம பார்த்துக்கலாம். ஆட்டுக்கால் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா இதில் நிறைய புரதச்சத்து இருக்குது. அது நம்ம உடம்பை வலுப்படுறதுக்கு அதிகமாக ஹெல்ப் பண்ணுது. அதே போல் இது மூட்டு வலி, முதுகு வலி, மூட்டு தேய்மானம் அந்த பிரச்சனையில் இருக்கிறவங்க இந்த போல் ஆட்டுக்கால் குழம்பு சூப் செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு சீக்கிரமாக குணமாயிரும். அதே போல் ப்ரெக்னென்ட் லேடிஸ், பாலூட்டுற தாய்மார்கள் நீங்கள் இதை தாராளமாக எடுத்துக்கலாம், உங்களுக்கு ரொம்பவே நல்லது. அதே போல் இதில் எலும்புகள், தசைகள், தசை நாறுகள், நரம்பு மண்டலம் வலுப்படுறதுக்கும் அந்த உறுப்புகள் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இப்போ நம்ம எல்லா காலையும் க்ளீன் பண்ணியாச்சு. இதை நம்ம குக்கரில் சேர்த்து வேக வச்சுக்கலாம். குக்கரில் சேர்த்துனதுக்கப்புறமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம், அப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம். இது கால் முழுகிற அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு 10 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம். நான் இது சூப்புக்கு தனியாக நான் இதை எடுக்கல, இதை அப்படியே குழம்புல சேர்க்க போகிறேன். சூப் வீடியோ நம்மளோட சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ நான் லிங்க்கில் தரேன், நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. அது அப்படியே விசில் வந்துகிட்டே இருக்கட்டும். கடாய் வச்சுட்டு கடாய் ஹீட் ஆனதும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், 1 கொத்து கருவேப்பிலை, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அடுப்பை மிதமான தீயில வச்சு கரிஞ்சிடாமல் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இதில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது, இரும்புச்சத்து இதில் அதிகமாக இருக்குது. அதே போல் நம்மளோட குடல் ஆரோக்கியத்துக்கும் ரொம்பவே இது ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதனால் இதில் நீங்கள் தாராளமாக நீங்கள் இதை எடுத்துக்கலாம். உணவில் எடுத்தீங்க அப்படின்னா உங்கள் உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியம் தரும். கூடவே காஞ்ச மிளகா, 5 காஞ்ச மிளகா நான் சேர்த்துருக்கேன். ஸோ உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா அதிகப்படுத்தவோ கம்மி பண்ணவோ செஞ்சுக்கோங்க. அதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அதே பேனில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு கொஞ்சம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. லைட்டாக வெடித்ததுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம், ரொம்ப பொடுசாக கட் பண்ணணும்ல, இந்த போல் கட் பண்ணால் ஓகே, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு தக்காளி, இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கரைஞ்சி வேகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, லைட்டாக பரட்டி விட்டால் போதும். இப்போ நம்ம வேக வச்ச 10 விசில் விட்டோம் இல்லைங்களா ஆட்டுக்காலுக்கு, அதை வேக வச்ச காலை தண்ணி இருக்காமல் அந்த தண்ணியோட எலும்போடு எல்லாத்தையும் உள்ளே சேர்த்தாச்சு. நம்ம வெங்காயம், காஞ்ச மிளகாலாம் வறுத்தோம் இல்லைங்களா, அதை அரைச்ச விழுதையும் உள்ளே சேர்த்தாச்சு. தேவையான அளவு ஜாரில் தண்ணி உள்ளே சேர்த்துட்டு அதை நல்லா கொதிக்க வச்சிடலாம். நம்ம உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், இது மல்லித்தூள். மல்லித்தூள் 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் வறுத்து அரைக்கையில் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கல அப்படின்னா தனி மிளகாத்தூள், மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாவோடு நீங்கள் முழு மல்லி இருக்கு இல்லைங்களா, அதை சேர்த்து வறுத்து அரைக்கிற மாதிரி அரைச்சிக்கலாம் நீங்கள். இப்போ இதை நல்லா கலந்ததுக்கப்புறமா லைட்டான புளி இருக்குது இல்லைங்களா, 1/2 மூடி லெமன் அளவு புளி எடுத்து நல்லா கரைச்சிட்டு அந்த லைட்டாக இருக்கிற புளி தண்ணியை உள்ளே சேர்த்தாச்சு. புளி இதுக்கு நிறையா சேர்த்துக்கக்கூடாது, லைட்டான அளவே போதும். தேங்காய் 1/2 மூடி, சின்ன தேங்காயாக இருந்தால் 1/2 மூடி, கொஞ்சம் பெருசாக இருந்ததுன்னா 1/4 மூடி அளவு தேங்காய். கசகசா 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. அந்த அரைச்ச விழுதை உள்ளே சேர்த்தாச்சு. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இதை நல்லா கொதிக்க வச்சிடலாம். கொதித்ததுக்கப்புறமா அடுப்பை நல்லா கம்மி பண்ணிவிட்டு ஒரு 3 நிமிஷம் போல் அப்படியே வச்சுருங்க. மேலால் மல்லி இலை தூவியாச்சு. சூப்பரான மணக்க ஆட்டுக்கால் குழம்பு தயாராகிருச்சு. இதில் இஞ்சி பூண்டு விழுது அதெல்லாம் எதுவுமே நான் சேர்த்துக்கல. இந்த டைப்பில் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் இப்படி ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா அகைன் நீங்கள் இதே போல் தான் செய்வீங்க. இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.